அதிகாரம் யாருடைய கையில்ங்கிறதுலேயே ஒரு பெரிய உரிமை மீட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இது முடிவுக்கு வருமா? அதிகாரம் என்பது என்ன? அரசியல் அதிகாரம், பொருளியல் அதிகாரம், சமூக மேலாதிக்கம், இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இருந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இவையெல்லாம் இல்லை. நான் கேட்கறது, பாமகவில் அதிகாரம் யார் கையில் அப்படிங்கிற உரிமை பிரச்சனையே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். அவர் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த உரிமைகளை பெறுகிற அந்த நடைபயணத்தை மேற்கொண்டு அவற்றை பெறுவதற்கான வகையிலே போராட்டங்களையும் முன்னெடுக்கும். பாமகவினுடைய தலைவர் நிறுவன தலைவர் தலைமையில் இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் புறக்கணிப்புன்னு எடுத்துக்கலாமா தலைவர்? நீங்கள் ஏன் புறக்கணிப்புன்னு எடுத்துக்கிறீங்க? அவர் அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அழைப்பு இருந்ததா உங்களுக்கு? எல்லாருக்கும் எல்லாமும் அழைப்பும் வரும் அல்லது வராமலும் போகும். அது பற்றி சிக்கல் இல்லை. இப்பொழுது எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது. அவ்வளோதான். யாருடைய தலைமையில் கூட்டணி தொடர்பாக பேசுவீங்க? தேர்தல் வரட்டும், அதை பார்த்தோம். தேர்தல் வரும்போது நீடிக்குமா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லா கட்சிகளுமே தீவிரமா இறங்கிட்டாங்க. கூட்டணி பற்றி இப்போ பேச்சில்லை. கூட்டணி பற்றி பேச்சில்லை. தேர்தல் வர தேர்தல் நெருங்கி வர அது அதற்கான முடிவுகள். தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதுல பாமக தலைமையில ஆட்சி அமைப்போம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லது பாமக தலைமையிலான கூட்டணி அல்லது பாமக பங்கு பெறும் கூட்டணி வெற்றி பெற்ற தமிழ்நாட்டில் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கான சூழலை உருவாக்குவோம். கருத்து வேறுபாடு முடிவுக்கு அதெல்லாம் விரைவில் வரும். எல்லாமும் உடனே வந்து ஆகிவிடாது. அப்படியெல்லாம் ஆகும்ன்றதே இல்லை. 3 நாள் தொடர்ந்து கூட்டம் தான் அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே இது நடைபெற்றது. அதில் முகாமையான சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் தீர்மானம், கட்சியினுடைய 37ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக தமிழகம் எங்கும் கொண்டாடுவது என்றும், அடுத்தபடியாக இந்த மாதம் 20ஆம் நாள் விழுப்புரத்திலே ஒரு மாபெரும் பெருங்கூட்டத்தை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெறவிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 100 நாள் மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் எங்கள் தலைவர் மேற்கொள்ளவிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள் அந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வார்கள். மக்களின் சிக்கல்கள், குறைபாடுகள், வேறு தேவைகள் பற்றியெல்லாம் மக்களிடம் நாங்கள் பரப்புரை செய்வோம். அடுத்த தேர்தலுக்கான வகையில் மக்களை நாங்கள் அரசியல் நிலையில் அவர்களை அணியப்படுத்துவோம். அதற்காக நாங்கள் இப்பொழுதிருந்தே அந்த வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டோம். உரிமை மீட்பு பயணம்னு தொடங்குறீங்க. இந்த உரிமையை எங்கிருந்து மீட்க போகிறீங்க? 1992 பாட்டாளி மக்கள் கட்சி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்காக தமிழர் வாழ்வுரிமை மாநாடு ஒன்றை நடத்தியது. நீங்களெல்லாம் இளம் அகவையினராக இருந்திருக்க வேண்டும், இருக்கலாம். அந்த மாதிரி இப்பொழுது தமிழக மக்களுடைய உரிமை பல வகையிலே, ஆற்று நீர் உரிமை, நில உரிமை, இன்னும் தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், பெண்கள் ஏராளமாக இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து அவருடைய உரிமைகள், நில உரிமை, நீர் உரிமை, கல்வி உரிமை, இன்னும் வேறு பல அரசியல் உரிமைகளையும் அவர்கள் பெறுகிற வகையிலே அவர்களுக்கு நினைவூட்டி மக்களுக்கு அந்த வகையான அரசியல் பயிற்சி அளிக்கவிருக்கிறோம். போகிற போக்கிலே அந்தந்த பகுதியினுடைய சிக்கல்கள், அந்தந்த பகுதியினுடைய மக்கள் சிக்கல்களெல்லாம் மக்களுக்கு நாங்கள் எடுத்து வைக்கிற முறையிலே அந்த பயணம் அமையும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.